டிஎன்பிஎல் தொடரில் சேலத்திற்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி ஓவரில் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் கோவை த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. 8 அணிகளிடையிலான 8வது டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் போட்டியின் கடைசி கட்ட லீக் ஆட்டங்கள் திண்டுக்கலை அடுத்த நத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நேற்றிரவு முன்தினம் தொடங்கியது. இதையடுத்து நேற்று தொடங்கிய லீக் ஆட்டத்தில் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள கோவை கிங்ஸ் அணியும் கடைசி இடத்தில் உள்ள சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற கோவை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து சேலம் அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் விஷால் வைத்யா 36 ரன்களிலும் அபிஷேக் 20 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். ஹரிஷ்குமார் 42 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். 20 ஓவர்கள் முடிவில் சேலம் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. அதன்பின் 172 ரன்கள் என்ற இலக்குடன் கோவை அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சுஜய் அரை சதத்தை நோக்கி முன்னேறிய நிலையில் 48 ரன்களில் அவுட் ஆனார். மற்றொரு தொடக்க வீரர் ஜெயராமன் சுரேஷ் 14 ரன்களில் ஆட்டமிழந்தார். கேப்டன் ஷாருக் கான் அதிரடியாக விளையாடி 18 பந்துகளில் 50 ரன்கள் குவித்தார். மறுபுறம் வரிசையாக விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் 20வது ஓவரில் சன்னி சந்து வீசிய கடைசி பந்தை கோவை வீரர் சித்தார்த் பவுண்டரிக்கு விரட்டினார். இதன் மூலம் கோவை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்து ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் டிஎன்பிஎல் 2024 குவாலிஃபயருக்கு முதல் அணியாக லைகா கோவை கிங்ஸ் முன்னேறியுள்ளது.